ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு 180 கிராம் சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன். இது சாதாரணமாக மல்லிகை கடையில் கிடைக்கும்ல அந்த சேமியா பேக்கெட்டு தான். இது ரோஸ்டட் தான், வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நேரம் கலக்கணுங்கிறது அவசியம் இல்லை, சும்மா கலந்தாலே போதும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இருக்குது. இது மாதிரி நம்ம கரம் மசாலாவை எண்ணெயில் போட்டு வணக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 செகண்ட் வணக்கினாலே போதும். கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அடிஷ்னலாக எந்த கரம் மசாலாவும் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம்ல, அதுவே நல்லா மைல்டு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இது 200 ml பிடிக்கிற டம்ளரு. இந்த அளவு தண்ணி சேர்க்கும் போது சேமியா குலையாது. ஒவ்வொரு பிராண்டு சேமியா ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி பிடிக்கும். நீங்கள் வாங்குகிற பிராண்டுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கணும், அப்போ சரியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டால் தான் சேமியா குலையாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம், அப்போ தான் கட்டி வராது. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் இன்றைக்கி சாதாரண சேமியா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கோதுமை சேமியா இல்லை தக்காளி சேமியா இருக்கும்ல, அது கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான், நல்லா கொதிச்சிரும். இப்போ பாருங்கள், சேமியா மேலே வந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம், அப்போ தான் எல்லா பக்கமுமே முட்டை இருக்கும். நம்ம சாதாரணமாக முட்டை சேமியா செய்யும் போது முட்டையை தனியாக வணக்கிட்டு தான் எடுத்து சேர்த்துப்போம். ஆனால் இது மாதிரி ஒட்டுக்காக செய்யும் போது நல்லா கோட்டிங் மாதிரி இருக்கும். சேமியா கூட முட்டை நல்லா பைண்ட் ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு. நான் இன்றைக்கி 2 முட்டை தான் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட 3 இல்லை 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் இருக்க தண்ணி பூரா வத்தட்டும், அப்போ தான் குலையாது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. கடாயில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஸ்டவ்லேயே இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். நம்மளோட முட்டை சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.